நம்ம விசிக அண்ணனுக்கு ஒரு கேள்வி, வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் திருமாவளவன் போல? யாரு தடுத்து நிப்பாட்டினா? எந்த அதிகார சக்தி தடுத்து நிப்பாட்டினாங்க? எங்களுடைய தலைவர் விகடன் மேடையில் ஒட்டுமொத்த கிராம மக்களையும் அழைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கான மரியாதை கொடுத்த அடுத்த மாதத்தில் காவல்துறை என்ன ஒரு கேவலமான செயல்! விகடன் பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த 3 பேர் கைது செய்தவங்க, நாங்க மழை தண்ணி குடிக்கும் பொழுது கூட எங்களுக்கு இந்த அவமானம் இல்லை, ஆனால் நாங்கள் தான் அந்த தண்ணியை கலந்தோன்னு சொல்லக்கூடிய அவமானம், நாங்க தற்கொலையே பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய வேதனையை அந்த பேட்டியில் நம்ம பார்த்தோம். உடனே ஒரு கேள்வி, நீங்க வேங்கவேல் போல போவாரு, சொல்யூஷன் கொடுக்க போவாரு, உங்களை மாதிரி கேமரால பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போக வரல. நிரந்தர முடிவு என்ன? இந்த பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு என்ன? நிரந்தர முடிவு அங்க இருக்க அரசியல் அதிகார சக்தியை கைது செய்யணும், இதுக்கான காரணமானவர்களை. அப்ப தலித் பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு. கொடி ஏத்த முடியல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. பொருளாதாரம் வந்துச்சுன்னா மலத்தை கலக்கிறது, படிச்சா வாயில வெட்டுறது, பைக் ஓட்டினா கையை வெட்டுறது, காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாம் காரணம் உள்துறை அமைச்சர். கூட்டணி கட்சி தயவு செய்து பேசுங்க. உங்களுடைய மேஜர் பார்ட்னர் விசிக்கு ஏன் அமைதியாக்கப்படுது? அண்ணா, உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. நீங்கள் தான் 40 வருடமாக குரல் கொடுத்தீர்கள், இன்றைக்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பயணத்தையும் நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. ஆனால் திமுக என்கின்ற ஒரு கட்சி உங்களை ஒட்டுமொத்தமாக வைகோ அவர்களை எப்படி கூட இருந்தே கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விசிகேவை நீ க்ளோஸ் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. எப்படி மோதி கூட சேரவங்க எல்லாம் காலி பண்ணுவாரோ அதே தான் எக்ஸாம்பிள் இவர் தான். எங்கள் கோரிக்கையை வழக்கம் போல வலியுறுத்தி இருக்கிறோம். ஏற்கனவே தொழிற்போசில ஆளு ஒருத்தன் விசிகே பொறுத்தும் கடுமையான முடிவு வச்சிருக்காரு, வேங்கவேலுக்கு போகாம எது கருத்து இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து மதிமுக போல விசிகவும் திமுகவில் கரைஞ்சு போகலாம் கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. ஏற்கனவே உங்களோட பயணித்து ஏற்கனவே எமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் மற்றும் ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கமே போதுமானது.